நான் வால்மால்பாளையம் மேலூர். என் பேர் குழந்தைவேலு. எங்கள் ஊரில் ரேஷன் கடை இருக்குது. அந்த ரேஷன் கட்டடம் மட்டும்தான் இருக்குது. 5 வருஷம் ஆகுது, கட்டடம் மட்டும்தான் இருக்குது. பொருள் எங்கே வச்சு கொடுக்குறான்னு தெரியல. 5 வருஷமா எங்கே தான் வச்சு கொடுக்குறான்னு தெரியல. கட்டடம் மட்டும்தான் இருக்குது. ஒன்று. அடுத்தாப்புல மாரிய கோயில் இருக்குது. அரசு நடுநிலைப்பள்ளி இருக்குது. அரசு நடுநிலைப்பள்ளி இருக்குது. நடுநிலைப்பள்ளி இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, பால்வாடி இருக்குது. இவ்வளோ அது அனைத்தும் ஒரே இடத்துல இருக்க இடத்துல சாக்கடா வசதி ஸ்கூல் வழியாக தான் போகுது வருதுங்க. பிள்ளைங்க சில பிள்ளைங்க வலிக்கிட்டு நிறைய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அது ஒரு சம்பவம், அது ஒரு செய்தி இருக்குது. அரசு கவனத்துக்கு யூனியன் பிடிஓக்களுக்கு தெரியப்படுத்திட்டோம். தெரியப்படுத்தி இன்னைக்கு வர நாளைக்கு வரணும் காலமாப்படுத்திட்டாங்க. ஒரு 5 வருஷமாகும். அடுத்த கட்டமாக வால்மால்பாளையம் கீழூரில் சுடுகாட்டில் ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் தண்ணி இருக்குது. அதே மாதிரி வால்மால்பாளையம் தெக்கூர் மேலூர் 3 பகுதி இருக்குது. அந்த பகுதியில் சுடுகாடு மட்டும்தான் இருக்குது, தொட்டி இருக்குது, தண்ணியை காணாம். ஒன்று. அடுத்தாப்புல அந்த ஊர் பகுதிக்காரங்க குளிக்க போகிறதுக்கு படித்துறை கிடையாது. இவ்வளோ ஆட்சி முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்போ வரப்போகிற காலகட்டத்தில் யார் செய்யறான்னு தெரியல. படித்துறை கிடையாது. ஒன்று. அடுத்தாப்புல முசிறியிலிருந்து சமயபுரத்துக்கு ஒரு பேர் வந்துச்சு, தற்காலிகமாக வந்துச்சு. அது ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. இப்போ இடையில ஒரு 3 வருஷமா என்னாச்சு, நிறுத்திட்டாங்க. இது என்ன காரணம்னா, இடையில பாலம் கட்டினாங்க. சிறுகாம்பூரில் ஒரு பாலம் கட்டினாங்க. உண்மை சம்பவம் தான். உண்மை சம்பவம் தான். முசிறிலேருந்து நேராக குணசீலம், மெயினாக சுற்றுலா மையம் குணசீலம், முக்கம்பு, வாத்தளம், முக்கம்பு, மணச்சோல் யூனியனு, திருவள்ளுவர் கோயில், சமயபுரம் கோயில், இதை கவர் பண்ணி தான் நாங்கள் பஸ் ரெடி பண்ணி நாங்கள் தான் முயற்சி படுத்தி ரெடி பண்ணோம். 3 வருஷம் ஆச்சு பஸ் நின்றுச்சு முசிறி டெப்போலேருந்து. ஒன்று. அடுத்தாப்புல காவேரி குடிநீர் சரியான முறையில் ஊருக்கு டேங்க் இருக்குது, பைப்பு இருக்குது, தண்ணி வரதே கிடையாது. ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் வருது. ஆனால் கேட்டால் காவேரி தண்ணி வருதுன்னு சொல்லி பிடிஓலேருந்து மற்றபடி கூட்டு குடிநீர் ஆப்ரேட்டர்லேருந்து அந்த கிளர்க்கிலேருந்து எல்லாம் சொல்கிறாங்க உயரே தண்ணி வருது அப்படின்றாங்க. ஆனால் தண்ணி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் வருது. தண்ணி எடுத்து தத்தளிச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் காவேரி 3 கிலோமீட்டர் தான் இருக்குது. காவேரி 3 கிலோமீட்டருக்கு நமக்கு தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது. இதே ஆத்தூர், தம்பாம்பட்டி, பெரம்பலூர் இந்த பக்கம் இருந்து போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் வடக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம் இங்கிருந்து கூட்டு குடிநீர் தண்ணி போகுது, நம்ம காவேரி தண்ணி. ஆனால் நமக்கு தண்ணி தட்டுப்பாடு பயங்கரமாக இருக்குது. நம்ம இந்த பகுதியில் கேட்டோம்னா போனோம்னா இந்த கிளைச்சல் போக்குவரத்து மிரட்டவான் பயந்துக்கிட்டு, ஆப்ரேட்டர் மிரட்டவான்னு சொல்லி பயந்துக்கிட்டு நம்ம தயங்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தண்ணி இல்லை, பக்கத்துக்காரங்க தண்ணி சிறப்பாக குடிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக அந்த பையன் சொன்ன மாதிரி சோழவனை ஏரி சுமார் ஒரு 100 ஏக்கரில் தண்ணி நிரப்பினா 15 பஞ்சாயத்து 40 கிராமம் குடிநீர் ஆதார பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா ஒரு முக்கியமான ஒரு சேர்ந்து பம்ப் மூலியமா தண்ணி ரெடி பண்ணி நாங்கள் தான் விட்டுட்டு இருக்கிறோம். கத்திரிக்காய், தக்காளி அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டு வெளியில கக்கா போனாங்கன்னா 10-15 வருஷம் முன்னாடி கக்கா போனா காட்டுக்கு போனாங்கன்னா தக்காளி முளைச்சு வந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பார்க்கவே முடியல. தக்காளி பழத்தை பார்த்தா கருங்கல் மாதிரி இருக்கு. நம்ம விவசாயத்தை உற்பத்தி பண்ணா மட்டும்தான் வருகால எதிர்கால பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்க முடியும். அனைவரும் என்ன பண்ணணும், அடுத்த கட்ட ஒரு போராட்டம் ரெடி பண்றோம். கொஞ்சம் ஒத்துழைப்பு விவசாயி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.